அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பேருக்கு இதய மாரடை, உயர் ரத்த அழுத்தம், இதயத்தில் வாழ்வுகள் சுருங்கி போகிறது, ஹார்ட் வீக்காக இருக்கிறது, இந்த மாதிரி பல பாதிப்புகளை நாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரே ஒரு பாதிப்பு தான். இத்தனைக்கும் இந்த உடல் பருமன் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு பல வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள்லையும் இந்த உடல் பருமன் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த உடல் பருமனை பற்றி நாம் பேச ஆரம்பிச்சு அதற்கு நேரம் போதாது, அவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது. இன்னைக்கு இந்த உடல் பருமன் இருக்கிறதுனால இந்த இதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக உடல் பருமன் அதிகமாகும் பொழுது பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அங்கே அதிகமாகும் பொழுது நம்மளுடைய உடல்ல பல மாற்றங்கள் நிகழும். இந்த மாற்றங்கள்ல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த இதயம் பாதிப்படைகிறது தான். முதல் விஷயம், அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிற பொழுது உடல் எடை அதிகரித்து நாம் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு முழு ஈடுபாட்டோட நம்ம செய்ய மாட்டோம், ஒரு ஆர்வம் இருக்காது. அதுவும் அந்த வேலையை நம்ம முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்க மாட்டோம். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் ஒரு வேலையை செய்யறதுக்கு ஃபிட்டா இருக்காது. இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது கிடையாது. இது முதல் பிரச்சனை. இரண்டாவது, இவங்க எடுக்கக்கூடிய உணவுகள்ல அதிகமாக கலோரி இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள், அதிகமாக உப்பு இருக்கக்கூடிய உணவுகள், இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இதயத்துல துடிப்பு அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, உப்பு சத்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உணவுல அதிகமான கலோரி இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சில உப்புச்சத்துக்கள் இதயத்துக்கு அதிகமான வேலையை செய்ய வைக்கும். இதனால இந்த இதய படபடப்பு இருக்கும். பல பேர் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வரும். அடுத்தது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அதிகமாக எடுத்துக்கிற பொழுது இது உடலில் உள்ள பல இடங்கள்லையும் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல போய் இது உள்புறமாக டெபாசிட் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இரத்த குழாயினுடைய அந்த அளவு கொஞ்சம் சுருங்கி உள்ள வழக்கமா போக வேண்டிய அந்த இரத்த ஓட்டத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே போன்று இந்த உடல்ல மற்ற பாகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனை. இதே கொழுப்பு இதயத்துக்குன்னு ஒரு தனியா ரத்த ஓட்டம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இதயமும் ஒரு தனி உறுப்பு. அந்த உறுப்புக்குன்னு ஒரு ரத்த ஓட்டம் வேணும். அதுவும் தனியா இயங்கும். அப்ப அந்த இரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய உட்புறல் சுவர்கள்ல இந்த கொழுப்பு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இவங்களுக்கு இந்த ஆன்ஜைனா பெக்டோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதிப்பு, அதை தொடர்ந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்குமே இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுங்கிறதுக்கும் ரத்த ஓட்டம் வேணும் இல்லையா? ஸோ அந்த ரத்த ஓட்டமும் தடைப்படும் பொழுது இந்த ஆன்ஜைனா பெக்டோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி நம்மளுக்கு இந்த நெஞ்சு வலி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்பு கொழுப்பு உள்புறமாக கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கும் பொழுது அந்த ரத்த குழாய் சைஸ் சிறுசாகும் பொழுது நாம ஏதாவது அதிகமா வேலை செய்வோம் இல்லையா, அப்ப
அது வழியா போக வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து குறைகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கடுத்து இந்த ரத்த குழாய் முழுமையா அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு. இது குறிப்பிட்ட ஒரு ரத்த குழாய் அடைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, தசை பகுதிக்கு, அதுவும் இதயத்தில் இருக்கக்கூடிய தசை பகுதிக்கு ரத்த ஓட்டம் தடைப்பட்டு நின்று அந்த தசை வந்து ஒன்று செயலிழந்து நின்று போயிடும், இல்லாட்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த மசில் ஃபைபர்ஸ் டெத் ஆயிரும். ஸோ இந்த பாதிப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதே மாதிரி இன்னைக்கு உடல் பருமன் அதிகமாக வந்து இருக்கிறவங்க சாப்பிட்ட உடனேயே படுக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இரண்டாவது, வயிறு கொஞ்சம் உப்பி போய் அதிகமாக சைஸ் பெருசா வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த அப்டமன்ல இருக்க வந்து ஒட்டுமொத்த அந்த உள்ளுறுப்புகள் இது இதயத்தை வந்து கீழே இருந்து மேலாக வந்து அழுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால இதயத்துல உள்ள வந்து வெளியில செல்ல வேண்டிய அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சேம்பரை விட்டு வெளியில வந்து வரும்போதும் ப்ராப்பரா வந்து போக முடியாம சம்டைம்ஸ் இந்த பிளட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் ஃப்ளோவா வந்து மாற ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இதயத்துல இருக்கக்கூடிய வால்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து செயலிழந்து போவதற்கு வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மைட்ரல் ஸ்டெனோசிஸ், மைட்ரல் ரீகர்ஜிடேஷன், அயோட்டிக் ஸ்டெனோசிஸ், அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன்ஸ், வால்வ் கால்சிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்லாம் வந்து ஒரு சிலருக்கு அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்த்துப்போம். அடுத்தது, சிலர் வந்து உடல் பருமன் அதிகமாக வந்து இருக்கும், ஆனால் கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்க மாட்டாங்க, தசை பகுதியும் ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இதயத்திலிருந்து வரக்கூடிய ரத்த ஓட்டம் கால்களுக்கு போயிட்டு திரும்பி மேல் நோக்கி புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வரணும். அப்படி வரும் பொழுது இவங்களுக்கு இந்த காலில் இருக்கக்கூடிய தசைகள், தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வீக்காக வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மேல் நோக்கி வர வேண்டிய ரத்த ஓட்டம் மிக குறைவாக வந்து இருக்கும். அதாவது வீனஸ் ரிட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக குறைவாக இருக்கும். இது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இது வந்து அசுத்த ரத்தம். இந்த அசுத்த ரத்தம் மேல் நோக்கி வரும்போது அது ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து மேல் நோக்கி வந்துட்டு இருக்கும். அங்க மேல வந்த ரத்த ஓட்டம் கீழே போகாம இருக்கிறதுக்கு அந்த ரத்த குழாய்கள்ல வால்வு வந்து இருக்கும். அந்த வால்வு சில நேரம் இந்த மாதிரி தசை வீக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் மேல நோக்கி போகாம கீழேயே இந்த பாதங்கள்லயே கணுக்கால்கள்லயே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இன்னைக்கு பல பேருக்கு கால்கள் வீங்குவதற்கான முக்கியமான காரணம். அதுவும் 2 கால்கள்லையுமே இந்த வீக்கம் வந்து இருக்கும். இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். மேல் நோக்கி போறதுக்கு இந்த ரத்த ஓட்டம் வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வேரிகோஸ் வெயின் போன்ற பாதிப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாஸ்குலர் டிசார்டர் நம்ம நிறைய வந்து சொல்லலாம். வேரிகோஸ் வெயின் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு, டீப் வெயின் த்ராம்போசிஸ்னு இருக்கு, த்ராம்போபிளிபைட்டிஸ்னு ஒன்று வந்து இருக்கு. இந்த மாதிரி இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து வரக்கூடிய வாஸ்குலர் டிசார்டர் நிறைய வந்து இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்களுக்கு இந்த மேல் நோக்கி வர வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து குறையறதுனால இதயத்துக்கு உள்ள போக வேண்டிய ரத்தமும் வந்து குறையும், அங்க இருந்து நுரையீரலுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டமும் குறையும், நுரையீரலுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டமும் திரும்பி இதயத்துக்கு வந்து இதயத்துல இருந்து உடல் புறம் வந்து சப்ளை பண்ண வேண்டிய ரத்த ஓட்டமும் வந்து குறையும். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய மற்ற ரத்த ஓட்டத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்சிஜனுடைய அளவு குறைவா வந்து இருக்கும். அதனாலதான் இவங்க இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் பொழுது ரொம்ப நேரம் எந்த வேலையும் செய்ய முடியறது கிடையாது, சீக்கிரமா டயர்டாயிருவாங்க. இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய தசை பகுதிகள் அதோட வேலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சு கார்டியோமயோபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்புகள் வரும். இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனை அதிகமாகும் பொழுது இதயத்துல அது ஒரு ஹார்ட் ஃபெயிலியர்ன்ற பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பல பேர் யோசிக்கலாம், சாதாரண ஒரு உடல் பருமன்
இவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உடல் பருமன் இருந்து அதனால இந்த இதய பாதிப்புகள் நிறைய நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, இதுல ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் வந்து பண்ண போறோம்? ஏன்னா இன்னைக்கு நாம இந்த மாதிரி சில தகவல்களை உங்களுக்கு வந்து பரிமாறுவதோடைய முக்கியமான நோக்கம் இந்த உடல் பருமனால வரக்கூடிய பாதிப்புகளை நாம தடுத்து நிப்பாட்டணும். முதல்ல நம்மளுடைய இதயத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னீங்கன்னா நாம உடல் பருமன் கூடாம வந்து இருக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத கவனிக்கணும். மிக முக்கியமாக உடல் பருமனை வந்து ஒரு 35 வயதுக்கு மேலாகவே நாம குறிப்பிட்ட இடைவெளியில செக் பண்ணி வந்து வச்சுக்கிறது நல்லது. ரெகுலரா உடல் எடையை செக் பண்றது நல்லது. நாம நார்மலான பாடி வெயிட்ல வந்து இருக்கோமா அப்படின்றது. ஒரு 40 வயதுக்கு மேல போயிட்டீங்க, உங்களுடைய வேலைப்பளு வந்து குறையும். அதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பு வெளில தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல ஜெனரல் ஹெல்த் செக்அப் வந்து பண்றது நல்லது. அல்லது உங்களுடைய ரத்த அழுத்தம் கரெக்டா வந்து இருக்கா, உங்களுடைய இதய துடிப்பு கரெக்டா வந்து இருக்கா, உங்களுடைய உடல் எடை சரியா வந்து இருக்கா, உங்களுடைய மூச்சு விடக்கூடிய அந்த திறன் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாத்தையும் நிப்பாட்டிடணும். மிக முக்கியமான விஷயம், கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தா, புகைப்பழக்கம் மது பழக்கம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் அறவே நிப்பாட்டிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைந்தது 30 நிமிடம் முதல் ஒரு 60 நிமிடம் வரை ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க. இந்த உடல் பருமனுக்குரிய உணவு கட்டுப்பாடு போன்ற விஷயங்களை எல்லாம் இன்னொரு வீடியோல உங்களுக்கு விரிவா வந்து போடுறேன். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்ம தவிர்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதய பாதிப்புகள் எதனால வருதுன்னு கூட தெரியாம நாம இன்னைக்கு பல வகையான உணவுகளை வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அதை பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன் இன்னைக்கு வந்து இந்த உடல் பருமனால வரக்கூடிய இதய பாதிப்பை பத்தி நம்ம வந்து இவ்வளவு தீவிரமா பேசுறோம் அப்படின்னீங்கன்னா, இதய பாதிப்பு வந்து வரும் பொழுது அது என்ன பாதிப்புன்னு தெரியாமே நம்ம வந்து பல பேரை இன்னைக்கு இழந்துகிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் உடல் எடையாவது செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரத்த அழுத்தம், நாடி துடிப்பு போன்ற சில பரிசோதனைகள் மட்டுமாவது செஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய இதய பாதிப்பு வருவதை முற்றிலுமாக தடுத்து நிப்பாட்ட முடியும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இன்னும் வேணும் அப்படின்னீங்கன்னா கேளுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.